அதிமுக வாடை வஞ்சிக்காதே, புறக்கணிக்காதே, புறக்கணிக்காதே, அதிமுக வாடை புறக்கணிக்காதே. எங்கே எங்கே 14வது வார்டு மக்கள் கட்டிய வரி பணம் எங்கே? செய்து கொடு, செய்து கொடு. 14வது மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடு. காப்பாற்று, பொதுமக்களை காப்பாற்று, உயிரை காப்பாற்று. உயர்த்திய நீங்கள் கொஞ்சம் வஞ்சிக்காதே, அதிமுக வாடை வஞ்சிக்காதே, ஒதுக்காதே. 14 வாடை ஒதுக்காதே, வாடை புறக்கணிக்காதே, வஞ்சிக்காதே, மக்களை வஞ்சிக்காதே, தடுக்காதே. மக்களுக்கு தேவை தடுக்காதே, ஆர்ப்பாட்டத்தை தடுக்காதே. ஆளுங்கட்சி கூட்டணியை கண்டிக்கிறோம். இங்க இருக்கும் ஒயின் ஷாப்பை உடனடியாக பள்ளிவாசல் நிறைந்த இந்த வாடை டாஸ்மாகை வைத்து கெடுக்காதே. தொடங்குறதுக்கான வேலைகளோ சாத்தியக்கூடவோ இது வரைக்கும் திருச்சி மாநகராட்சி சார்பாக எதுவுமே பண்ணல. இந்த வார்டு அதிமுக வார்டு எடப்பாடியார் அண்ணனோட ஆதரவில் நான் 1400 ஓட்டில் திமுக வேட்பாளர் எதிர்த்து போட்டி போட்டு ஜெயிச்சிருக்கோம். அதனால் இந்த வார்டை மட்டுமே ஒதுக்கிட்டே வராங்க. ஏன் ஒதுக்குறாங்க? இந்த வார்டை ஒதுக்கலைன்னா நீங்கள் ரோடை போட்டு கொடுக்க வேண்டியதாங்க. ஏன் இந்த மக்களை வஞ்சிக்கிறீங்க? எதாக இருந்தாலும் என்ன நான் இந்த வார்டு கவுன்சிலர் என்கிட்ட ஏதாவது போட்டி போட்டு பாருங்க. நீங்கள் கட்சி சார்பாக போட்டி போடணும் சரி, எந்த சார்பாக போட்டி போடணும் என்கிட்ட போட்டி போடுங்க. என்னோட வார்டு மக்களை வஞ்சிக்காதீங்க. என்னோட வார்டு மக்களுக்கு அடிப்படை வசதிகள் இல்லை. மழை பெஞ்சா முத்திக்கால் வரைக்கும் தண்ணி வருது. இந்த பல தடவை நான் மாநகராட்சியில் எடுத்து உரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. கடந்த 2.5 வருஷமாக போராடிட்டு இருக்கேன் இந்த ரோடுக்காக. இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லாத இதே நேற்றுக்குள்ளே ஒன்று இன்னைக்கு ரோடு போடுறாங்க. கேட்டால் விஐபி வர ரோடுங்கிறாங்க. அது இங்கே மக்கள் விஐபியா? ஏன் சொத்து வரியை உயர்த்திட்டாங்க, தண்ணி வரியை உயர்த்திட்டாங்க, பாதாள டெபாசிட்டை உயர்த்திட்டாங்க. இவ்வளவும் மாநகராட்சி உயர்த்தி மக்கள் பணத்தை இவ்வளவுக்கு வாங்கி இந்த மக்கள் பணம்லாம் எங்கே போகுது? மக்களுக்கு சேவை செய்ய தானே, மக்களுக்கு பணி செய்ய தானே இந்த பணம்லாம் வாங்குறாங்க. வரி எதுக்காக வாங்கப்படுது? அந்த வரி பணத்தை மக்களுக்கு சேவை செய்யணும். இந்த 14வது வார்டு மக்கள், இந்த 14வது வார்டு தான் குப்பை வரியிலிருந்து கமர்ஷியல் வியாபார வரியிலிருந்து எல்லாமே இங்கே தான் அதிகம். திருச்சி மாநகராட்சி 65 வார்டில் வரி செலுத்துகிற வரி அறிவித்த இந்த வார்டில் இருந்தால் அதிகமாக மாநகராட்சிக்கு வரியாக வருது. அந்த வரி பணத்தில் இந்த மக்களுக்கு ரோடு போடுறதுல என்ன சிரமமாக இருக்குது? எதுக்காக ஒதுக்குறீங்க இந்த வார்டை ஒதுக்காமல் நீங்கள் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி கண்டிப்பாக கட்சி சார்பற்று செயல்பட வேணும். கட்சி சார்பற்று செயல்பட்டால் தான் பொதுமக்கள் பயனடைவாங்க. பொதுமக்களை வஞ்சிக்காதீங்கன்னு நான் மாவட்ட உறுப்பினர் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இதே எடப்பாடியாருன்னு 4 வருஷம் இருந்தப்போ சொத்து வரியை உயர்த்தலை, தண்ணி வரியை உயர்த்தலை, பாதாள சாக்கடை உயர்த்தலை. இருந்தாலும் அவருக்கு சாலைகளை மேம்படுத்திக்கிட்டே இருந்தார். எந்த இடத்துல குடிப்பள்ளம் இல்லாமல் மழை பெஞ்சா தண்ணி நிற்காமல் எடப்பாடியார் அண்ணன் உடனே திட்டங்களை செயல்பட்டார். இன்னும் ஒரு படி மேலே சொல்ல போனால் கடந்த 4 ஆண்டுகாலமாக எடப்பாடி அண்ணன் ஆட்சியில் இருக்கும்போது கவுன்சிலர் எலெக்ஷனை வைக்க விடாமல் தடுத்தது இப்போ ஆளுநர் அரசு. இருந்தாலும் கவுன்சிலரே இல்லைனாலும் கூட அவர் தனிப்பட்ட கவனம் செலுத்தி நகராட்சி துறையில் தனிப்பட்ட கவனம் செலுத்தி 4 எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அண்ணன் தனியாக செயல்பட்டு மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்துட்டே இருந்தார். ஆனால் இன்னைக்கு பொதுமக்கள் இறங்கி ஆர்ப்பாட்டம் பண்ணுற அளவுக்கு
இந்த மாநகராட்சி நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த பொதுமக்களோட சேர்ந்து மாமன்ற நானும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டேன். தயவு செய்து என்ன ஆனாலும் இந்த மாநகராட்சி வஞ்சிக்கிட்டோம், என்ன வேணாலும் செய்யட்டும், எனது வார்டு மக்களை எங்களை வஞ்சிக்க வேணான்னு இது மூலம் கேட்டுக்கொள்கிறேன்.